ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுக்குமல்லி காஃபி பொடி எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மல்லி 2 பவுலு, நான் ஒரு சின்ன பவுல் இந்த பவுல் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் 2 பவுல் மல்லி, ஒரு பவுல் மிளகு, பெரிய பெரிய பீஸு சுக்கு, 20 ஏலக்காய், திப்பிலி வந்து நான் பவுடராக வச்சுருக்கேன், அதில் 1.5-2 ஸ்பூனு, அப்புறம் வந்துட்டு பட்டை, லவங்கம், பனங்கல்கண்டு, இது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு பனங்கல்கண்டையும் திப்பிலியவும் எடுத்து வச்சிடலாம். திப்பிலி வந்து பவுடராக இருக்கிறதுனால லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா திப்பிலி பவுட்ரு 2-3 ஸ்பூன் போட்டு அப்படியே அந்த சூட்லேயே அதை வறுத்து விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பனங்கல்கண்டை கொட்டி நல்லா 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன். ஆறுனதுக்கப்புறம் பனங்கல்கண்டை போட்டு அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பால் காஃபிலையும் போட்டு இதை கொதிக்க வச்சு குடிக்கலாம், தண்ணிலையும் கொதிக்க வச்சு குடிக்கலாம். வாரத்தில் 2 நாள் இதை குடிங்க. கோல்டு, காஃபு, ஃபீவரு எல்லாத்துக்கும் சரியாயிடும். இதோட லிங்க்கு கீழே இருக்குது, வீடியோவாகவும் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சிய சாமியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4 மிளகு பாக்கெட்டில் இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, இதுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. ஏலக்காயில் ஆன்டி இன்ஃப்ளமெண்டேஷன் இருக்குது. ஸோ நான் நாட்டு சக்கரை தான் போட்டு பால் தான் ஒரே ஒரு டம்ளர் கொதிக்க வச்சு குடித்தேன். அமேசிங்காக சூப்பராக இருந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வந்துட்டு இதோட லிங்க் இருக்குது பாருங்கள். ஃபுல் வீடியோவும் கீழே இருக்குங்க, பாருங்கள்.